ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. இன்னும் ஏப்ரல் மாசமே வரல. ஆனா வீட்டுக்குள்ள உட்காரவே முடியல. அவ்வளோ வெயில் கொளுத்தி எடுக்குது. போற இடத்துல எல்லாம் ஃபேனை தூக்கிட்டும் போக முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி அமேசான்ல ஒரு குட்டி ஃபேன் ஒன்னு ஆர்டர் போட்டிருந்தேன். அது எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன ரிவ்யூவா இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ யாராவது அந்த மாதிரி ஃபேன் எல்லாம் பார்த்துட்டு இது வாங்கலாமா, எப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற இந்த ரிவ்யூ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால ஷேர் பண்ணலான் இருக்கேன். இன்னும் நான் அன்பாக்சிங் கூட பண்ணலைங்க. சோ உங்க முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணிடலான்ட்டு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்சல் இப்படிதாங்க வந்துச்சு. குட்டி ஃபேன் இல்லையா, அதனால குட்டி பார்சலா வந்துருக்கு. இது வந்து ஒட்டியான் பிராண்டோட ஸ்மால் டேபிள் ஃபேனுங்க. டபுள் ஃபேனோட டூயல் மோட்ஸோட வந்துருது. விண்ட் எல்லாம் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இது கூட ஒரு யூசர் கைடு வந்துரும். அந்த ஃபேனை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்றத அதுல டீடைலா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிளும் இது கூடயே அட்டாச்சா வந்துடுறதுனால நம்ம நார்மலா மொபைல் சார்ஜர் போடுவோம் இல்லையா, அந்த அடாப்டர்ல போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பவர் பேங்க்ல போட்டு கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்ல லேப்டாப் டேபிள்ல வச்சு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா லேப்டாப்ல சார்ஜ் போற போர்ட் இருக்கு இல்லையா, அதுல கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சோ வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காமிச்சிடுறேன். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு மொபைல் சார்ஜர்ல தான் கனெக்ட் பண்ணிக்க போறோம். என்கிட்ட பவர் பேங்க் இல்ல, இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பவர் பாயிண்ட்ல பவர் போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஃபேன் ஆன் பண்றதுக்கு இங்க பின்னாடி ஒரு பட்டன் இருக்கு, ஆன் ஆஃப் பட்டன். இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபேன் வந்து ஆன் ஆயிடும். நம்ம செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா செகண்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா சுத்தும். இதுவே தேர்ட் டைம் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா இன்னுமே ஸ்பீடா சுத்துங்க. இந்த மாதிரி 3 லெவல் ஆஃப் ஸ்பீடு இருக்கு. இதுல டியூயல் ஃபேன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ எனக்கு 2 ஃபேன் வேண்டாம், ஏதாவது ஒரு ஃபேன் மட்டும் சுத்தினா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பின்னாடி இருக்க இந்த ஆன் பண்ற பட்டனை ஆன் பண்ணி விட்டுட்டு ஃபேன் ரெண்டுமே ரன் ஆயிட்டு இருக்கப்போ ஒன்ஸ் அந்த ஆன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு இருக்க ஃபேன் மட்டும் ஆஃப் ஆயிருங்க. லெஃப்ட் சைடு இருக்க ஃபேன் மட்டும் சுத்திட்டு இருக்கும். இல்ல எனக்கு ரைட் சைடு ஃபேன் மட்டும் சுத்தினா போதும், லெஃப்ட் சைடுல ஆஃப்லயே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அகைன் அந்த ஆன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், ரைட் சைடு ஃபேன் மட்டும் ரன் ஆகுங்க. இப்போ நீங்க ஆஸ் யூசுவல் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு புதுசா ஆன் பண்ணீங்கன்னா 2 ஃபேனுமே சுத்த ஆரம்பிச்சிரும். பாப்பா பிறந்தப்போ நானும் ஒரு 2-3 பேட்டரி ஃபேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஆப்ஷன் அதுல எல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. அப்புறம் இந்த ஆன் பண்ற பட்டனுக்கும் பக்கத்துல இருக்கிறத ஓபன் பண்ணிட்டு நம்ம ஃப்ராக்ரன்ஸ்க்காவது ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஆப்ஷனும் இதுல கொடுத்துருக்காங்க. நாய்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கு. 40 dB விட கம்மியா தான் இருக்கு. சோ நீங்க தூக்கத்துல இந்த சவுண்ட் கிட்டா முடிச்சிருவேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த ஃபேன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்க எந்த இடமோ தூங்கிடுவாங்க. சோ அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டுல பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபேனு. இப்போ உங்களுக்கு வீடியோல ஃபேன் ஓடுற நாய்ஸ் கேக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா ஓவராலா நாய்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் இன்னொரு மெயின் திங் பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் 360 டிகிரி ஆங்கிள் அட்ஜஸ்டபிளும் கூடங்க. இந்த ஃபேனோட ஹெட்டை வெர்டிகலா நம்ம எப்படி வேணாலும் எந்த ஆங்கிள் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சோ என்னோட பாப்பாக்கு இது ஒரு விளையாடுற பொருளாவே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இது பிடிச்சிருந்தது. சோ இந்த ஃபேன் வந்து குட்டியா கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால கைக்கு அடக்கமா நம்ம எங்க வேணும்னாலும் எடுத்துட்டு போகலாம். ஈஸி டு கேரியும் கூட. நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்க, இல்ல பசங்களை கூட்டிட்டு வெளியில போறீங்க, என் பையனுக்கு ஃபேன் இல்லாம இருக்கவே முடியாது, என் குழந்தைங்க ஃபேன் இல்லாம இருக்கவே மாட்டாங்க, காத்து இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னா இந்த ஃபேன் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களோட ஹேண்ட்பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிடலாங்க. சோ நீங்க எந்த இடத்துல வேணுமோ ஜஸ்ட் ஒரு பவர் பேங்க்கும் இந்த ஃபேனும் எடுத்துட்டு போயிட்டீங்கனாலே போதும். எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே பிங்க் அண்ட் கிரீன் கலரும் அவைலபிளா இருக்குங்க. பட் நான் வாங்கி இருக்கிறது ஒயிட் அண்ட் கிரே கலர். சோ ஓவராலா இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அமேசான்ல இருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.